கப் இந்த மாதிரி ஒரு கப் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்துக்கோங்க. இதுல வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லது, புரோட்டீன் அதிகமா இருக்கும். இதை வந்து நான் 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிருக்கேன். இப்போ இதை கழுவி நான் மிக்ஸி ஜாடியில் போட்டிருக்கேன். இதுல வந்து ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம். ஒரு 3 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் இல்லைன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இது எல்லாத்தையும் போட்டு இட்லி மாவு பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமா தண்ணி விட்டு கெட்டியா அரைச்சிருக்கேன். இப்போ நம்ம வந்து இதை வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் தடவி இட்லி மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து இட்லி தட்டில் எண்ணெய் தடவிட்டு இட்லி ஊற்றுற மாதிரி நல்லா ஊற்றி எடுத்துக்கலாம். அடுப்பில் தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டு நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் வந்து இதை நல்லா ஆற வச்சுட்டேன். இப்போ வந்து நமக்கு தேவையான பீசஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீல வாக்கில் கட் பண்ணாலும் ஓகே, இல்லைனா குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிங்கன்னா பார்க்க அழகாக இருக்கும். இது மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி தேவைப்படுமோ அது மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. குட்டி குட்டி பீசஸாக குழந்தைங்க எடுத்து சாப்பிடுவாங்கன்றதுக்காக இந்த மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன். பார்த்திங்களா, பார்க்கவே வந்து எவ்வளோ டேஸ்டியாக இருக்குது பாருங்களேன், சூப்பராக இருக்குது. இது கண்டிப்பாக வந்து உண்மையாகவே நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. கடாய் சூடாக இருக்குது. நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வந்து நல்லா சூடாகும். 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் நல்லா பொரியணும். ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சமா பூண்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வறுத்துடலாம். செவந்ததுமே நான் வந்து ஒரு 3 வெங்காயம் பொடியாக நறுக்கியிருக்கேன். சின்ன சைஸ் வெங்காயம் தான் இது, அதனால 3 வெங்காயம் சேர்த்துருக்கேன். பெரிய சைஸாக இருந்தால் 2 சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வந்து பொன்னிறமாக வறுத்து வரணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸ். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி, பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. இது நல்லா வதங்கி வரணும். தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. நம்ம வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் போல மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்க்க போறேன். மீதி வந்து நான் மிளகுத்தூள் சேர்க்க போறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இது நல்லா வந்து மசாலா வாசனை போற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விடுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே வந்து இட்லி வேக வைக்கும் போது அதில் உப்பு சேர்த்துட்டோம். அதனால தேவையான அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்த்துறாதீங்க. ஒரு 1/2 ஸ்பூன் போல கரம் மசாலா சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. தெரியும், எண்ணெய் வந்து தனியா பிரிஞ்சு வருது. இப்போ நான் வந்து ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு தான், இந்த பாருங்க இந்த சைஸ் தான், இதுல 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வந்து கிளந்து விட்டுடுங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வைங்க. அது நல்லா வந்து கொதிச்சு அந்த மசாலா வாசனை எல்லாம் போயிட்டு ஒரு நல்ல ஃபிளேவர் வரும். அப்ப வந்து நம்ம எடுக்கலாம். நல்ல ஒரு மனமோட சூப்பரான இந்த கிரேவி வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்க பீசஸ் எல்லாமே இதுல வந்து சேர்த்துக்கலாம். பாருங்க, நல்லா வந்து பெரட்டி ஆயிடுச்சு. இப்போ வந்து காரத்துக்காக நான் கொஞ்சமா வந்து மிளகுத்தூள் சேர்க்கிறேன். ஏன்னா நம்ம வந்து அரைக்கும் போதே வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்திருக்கோம். அதனால நான் கொஞ்சமா சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், கடைசியில் நீங்க சேர்க்கறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் வந்து கொஞ்சமா சேர்த்துக்கிறேன். இது வந்து கிட்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது வந்து பார்க்கறதுக்கு நான்வெஜ் டேஸ்ட்ல இருக்கும். கடைசியா கொத்தமல்லி தலைகளை தூவி விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இது அப்படியே சுட சுட பரிமாறுனா அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க. ஆற வச்சிடாதீங்க, சுட சுட சாப்பிடுங்க. அப்பதான் நமக்கு வந்து நம்ம நான்வெஜ் சாப்பிட்ற டேஸ்ட்ல நமக்கு கிடைக்கும்.
இந்த சைவ ஈரல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ரெசிபி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் தெரியணும்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் இன்புற்றிருங்கள். நன்றி.